மா என்னம்மா என்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் என்னம்மா பண்ணேன்? ஏமா என் மனசை நோக்கடிக்கிறீங்க? என்ன அம்மா உன் மனசு நோக்கடிக்கிறாங்களா இல்ல நீ அவங்க மனசு நோக்கடிக்கிறியா? ஏன் நான் 2 நாள் இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கல? எங்களெல்லாம் ஒரே அடியா மறந்துட்டியா? ஏய், நீ யாரடி கூறு கட்டவ? அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் என்ன முன்ன மாதிரி வெட்டி பயலா? அவருக்கு 1000 வேலை இருக்கும். புது கடை, புது வீடு, அதுவும் புதுசா புடிச்சு போயிட்ட பொண்டாட்டி வேற. இதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பீட புடிச்ச வீட்டுல இருக்கிற தரித்திரம் புடிச்ச உன்னையும் என்னையும் அவர் எங்கடி வந்து பார்க்க போறாரு? என்னம்மா நீங்க 2 நாளா ரொம்ப வேலை, டைமே இல்லாம தான் வர முடியல. அது எப்படி நிர்மலா டயம் இருக்கும்? தனியா போனதும் அவனுக்கு மந்திரம் போட்டு மயக்க வச்சிருக்காளே இந்த ஊம குசும்பி. அவளுக்கு புடவை துவச்சு போடணும், கால் அமைக்க விடணும். அதுக்கே நேரம் பத்தாது. அப்புறம் எப்படி பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் பாக்குறதுக்கு நேரம் இருக்கும்? என்ன இத்தனை வருஷமா வளர்த்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்திருப்பீங்க. இவ்வளவுதான் என்ன புரிஞ்சுக்கிட்டது. சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியல. அதுக்கு இப்படி இல்லாம பேசுறது? பேசாம என்ன பண்ணுவாங்க? நீங்க வரலன்னு 2 நாளா பல்லுல பச்சை தண்ணி கூட படாம பட்னியா இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அம்மா என்னம்மா அநியாயம் இது? ஏன் சாப்பிடல? ஏண்டி முட்டாச்சிருக்கி, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் சாப்பிடுறேன், சாப்பிடாம போறேன், இல்ல பட்னி கடந்து செத்துதான் போறேன். அது எதுக்கடி நீ தம்பட்ட அடிக்கிற? நான் ஒண்ணு யாரையும் எதிர்பார்த்து இல்ல. எனக்கு ஒண்ணு எவன் தயவு தேவையில்லை. நான் செத்துட்டேன்னா கூட இந்த வீட்டுல சாக மாட்டேன். தெரு ஓரத்துலதான் என் பொணம் கிடக்கும். அப்பதான் அனாதை பொண்ணுன்னு கார்பரேஷன் வண்டி வந்து என்ன அள்ளிக்கிட்டு போகும். என்ன தூக்கி கொண்டுகிட்டு போற சிரமத்தை கூட யாருக்கு கொடுக்க மாட்டேன். என்னம்மா என்னம்மா என்னமோ பேசுறீங்க? இந்த பேச்சல கேட்டு தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. இல்ல என்ன பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசுறீங்களா? இல்ல தெரிஞ்சு அழ வைக்கணும்னு பேசுறீங்களா? உன்னை அழ வைக்கிறதுல எனக்கு என்னடா? நான் 2 நாளா அழுதுது யாருக்கு தெரியும்? ஓ பொண்டாட்டி முன்னாடியே என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு நான் பேசுனத காதுல வாங்காம போனியே, எனக்கு அந்த இடத்துல என்னடா மரியாதை இருக்கு? அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து பாத்தியா? 2 நாளா நீ இந்த பக்கம் வரவே இல்லை. நான் எங்கம்மா உங்களை திட்டினேன்? நீங்க தான் சரோ தப்பா பேசுனீங்க. நீங்க அவளுக்கு என்ன வேணா சொல்லுங்கம்மா. ஆனா அவ ஒழுக்கத்தை பத்தி தப்பா. சரி சரி விடுங்க. திரும்ப திரும்ப எதுக்கு அதே பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா முதல்ல அம்மாவை சாப்பிட சொல்லுங்க. அவங்க உடம்புக்கு வயசுக்கு சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆறுது? சரி போய் எடுத்துட்டு வா. அம்மா என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன திட்டுங்கம்மா, இல்ல அடிச்சிடுங்க. தயவுசெய்து இப்படி சாப்பிடாம பட்டினியா மட்டும் இருந்தாராதீங்க. மனசு நல்லா இல்லாத போது எப்படிப்பா சாப்பிட முடியும்? அம்மா நீங்க எனக்கு கொடுக்கற பெரிய தண்டனை இப்படி பட்டினியா இருக்கிறதாமா? நாங்க 3 வேளையும் சாப்பிடுறேன். நீங்க எங்க பட்டினியா இருந்தா அந்த பாவத்துல இருந்து எனக்கு விமோசனமே கிடையாது. ஐயோ நான் சாப்பிடுறேன் மாணிக்கம், நீ வருத்தப்படாத. ஏப்பா அங்க சரோ தனியா இருக்கிறதுல அவளுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எல்லாம் இல்லாம இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டா அவளை ஒழுங்கா டாக்டர் கிட்ட செக்கப்க்கெல்லாம் கூட்டிட்டு போறியா? இனிமே தான் கூட்டிட்டு போனோம். என்னடா அது இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இத பாரு, இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்பா. தலைச்சாம்பிள்ளை பெற போற பொண்ணு, நாம தாப்பா கவனமா பாத்துக்கணும். அம்மாதான் நீங்க தனியா போனாலும் அண்ணிய பத்தியும் அவங்க உடம்ப பத்தியும் அடிக்கடி விசாரிக்கிறாங்க. ஆனா அண்ணி சுத்தமா இந்த வீட்டை பத்தி மறந்துட்டாங்க. நீங்களே பாருங்களேன், இவ்ளோ நாளாச்சே, ஒரு தரமாவது இந்த பக்கம் எட்டி பார்க்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? ஏய் நிர்மலா, ஏன் இதெல்லாம் பெருசா பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம்
மாணிக்கம் நம்ம சரோவை வேண்டாதவளா நினைச்சு பேசுறோன்னு இவன் நினைச்சுப்பான். அதை விடு, அவ புத்தி அப்படிதான். அதை நாம பெருசு பண்ணோம்னா மாணிக்கத்துக்கு தான் கஷ்டம். நாம என்ன நமக்காகவா அவளை கூட்டிட்டு வந்தோம்? இவனுக்காக தானே கொண்டு வந்தோம். இவன் அவ நல்லா வச்சுக்கிட்டாலே அது போதுண்டி நமக்கு. இருந்தாலும் மனசுல தோணுதுல, அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? தோணுனதையெல்லாம் நம்ம சொல்லாம பேசாம இரு. மாணிக்கத்துக்கிட்ட அவ நல்லபடியா இருக்காளா, அதுதான் நமக்கு வேணும். இதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. என்னம்மா உரிமை கிருமைன்னு பேசுறீங்க? இந்த வீட்டுல நீங்க தான்மா எல்லாமே. உங்களுக்கு தான் எல்லா உரிமையும். நீங்க பார்த்து சொல்றதுதான் எனக்கு. உங்களுக்கு அப்புறம் தான்மா நானே. சரி, இனிமே ஒரு நாள் கூட தவறாம நான் இங்க வருவேன். நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட்டு சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. சரிப்பா. அம்மா, டைம் ஆச்சு. மனசுல எந்த வருத்தமும் வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், நம்ம குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் மேல. அதை மட்டும் புரிஞ்சுக்க. பரமா, வெளியே போடி, வெளியே போடி, வெளியே போடி. உள்ள கால எடுத்து துண்டா வெட்டிடுவேன். ஏய், நீ போயா வெளியே. ஏய், கதவை திறடி. கதவை திற. உள்ள வந்து கதையை முடிச்சுவேன். உம்பா சீரடி போற. ஏய், கதவை திற, கதவை திற. என்னாச்சு? எனக்கு இது தள்ளுங்க. ரம்யா, ரம்யா, கதவை திறங்க. என்ன நீங்க வந்திருக்கீங்களேன்னு கதவு திறந்தேன். இல்ல என்னங்க இது? ஊரே கூடுற மாதிரியே சத்தம் போடுறது. இப்படி புருஷனை வெளியில தள்ளிட்டா நீங்க கதவு சாத்துறது? நீங்களே கேளுங்க. கெட்ட புருஷன் கூட பார்க்காம அடி அடினா அடிச்சு கதவை அடிச்சு வெளியே தள்ளுதா? இந்த பூமி தாங்குமா? நீ அடிச்சா தாங்குற பூமி, நான் அடிச்சாலும் தாங்கும். போயா. ஏன் கொலகார ஆக்கிறாத? அடிச்சு பல்லுகளை உடைச்சு விடுற ராஸ்கல். நான் அடிச்சு நான் மூக்கு இருக்கிற இடத்துல காது இருக்கும், காது இருக்கிற இடத்துல மூக்கு இருக்கும். போயா. ஐயோ, என்னங்க இது? வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக இப்படி ஊரே கேக்குற மாதிரியா நீங்க சண்டை போடுவீங்க? புருஷன் பொண்டாட்டி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டா உங்களுக்குள்ள இருக்கிற பிரியம் குறைஞ்சிடும். புருஷனுக்கு கோவம் வந்தா பொண்டாட்டி விட்டு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு கோவம் வந்தா புருஷன் அடங்கி போகணும். அதுதாங்க ஒரு நல்ல தாம்பத்தியம். என்னங்க இது? இதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. சரி சரி, போங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. நீங்க சொல்றீங்களேன்னு உள்ள அனுப்புறேன். போ போ போங்க. என்னங்க, தலைவலியா? அப்படி நான் சொன்னேனா? இல்ல, ஒரு மாதிரியா இருந்தீங்க, அதான் தலைவலின்னு நினைச்சேன். சரி வாங்க, சாப்பிடலாம். அதெல்லாம் ஒரு மண்ணும் வேண்டாம். ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். உன்னை கல்யாணம் பண்ண பாரு, அதான் பிரச்சனையே. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையில ஏன் சாப்பாடு, ஏன் தூக்கம், ஏன் வேலைன்னு ஜாலியா இருந்தேன். கல்யாணம் பண்ண உடனே நிம்மதியா போச்சு. என்னங்க, ஏதோ சலிப்புன்னு நினைச்சா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சலிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, உணர்ந்துதான் பேசுறேன். வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறணும்னு என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு என்னெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட என்னடா பொழுப்புதுன்னு ஒரு எரிச்சல் வந்ததே கிடையாது. எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். கல்யாணம் ஆச்சு, எல்லாம் காலி. அப்படின்னா என்ன கட்டிக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஐயே, நான் உன்னை பத்தி பேசவே இல்லம்மா, எதிர் வீட்டுக்காரிய பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னங்க, இந்த நக்கல் எல்லாம் வேண்டாம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நான் என்னைக்காவது நடந்துட்டு இருக்கேனா? இன்னைக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தையோட ஏதாவது பிரச்சனையா? நான் அப்படி சொன்னேனா? என்ன, எந்த பிரச்சனைனாலும் எங்க அம்மா தான் காரணமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. ஏதோ அத்தையோட பிரச்சனை, அதான் வருத்தமா இருக்கீங்கன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். நான் ஏதோ பொதுவா பேசினா எல்லாத்துக்கும் எங்க அம்மா இழுக்கணுமா நீ? ஏதோ எங்க அம்மா கோவக்காரங்க, வார்த்தையை மனசுல அடக்க தெரியாது, ஏதோ பேசிடுவாங்க. அப்படின்னா உங்க அம்மா மேல எந்த குற்றமும் கிடையாது. போத நிறுத்துறி, தப்பு இருக்கு. என்ன, கோவம் வந்தா 2 ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடுவாங்க. ஆமாங்க,
ரெண்டு ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் விஷம் தேய்ச்ச அம்பு மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தையில எதிராளி கீழே விழுந்துருவாங்க, இன்னொரு வார்த்தையில உயிரையே விட்டுருவாங்க. சாதாரணமா ரெண்டு ஒரு வார்த்தைன்னு சொல்லிடாதீங்க. அதோட ரணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். போத நிறுத்து. ஏதோ எங்க அம்மா பெரிய ராட்சசி மாதிரியும் நீ வந்து பொறுமையின் சிகரம் மாதிரியும் பேசாத. உனக்குள்ள இருக்கிற அந்த கோவம் எரிச்ச எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே நல்லவ மாதிரி நடிக்கிற. எனக்கு தெரியாதா? இது பாருங்க, இந்த வஞ்சகம் சூதுவாதெல்லாம் எனக்கு தெரியாது. வஞ்சகம் சூதுவாதெல்லாம் தெரியாது. தனி கொடுத்தன வந்து இவ்வளவு நாளாச்சே. எங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கணும்னு ஒரு நாளாவது உனக்கு தோணிருக்கா? நான் அங்க போகாதது ஏன் தப்பு இல்ல. உன் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாம் அடுத்தவன் தப்பு தானே? இல்லங்க, ஏன் தப்புதான். நான் அங்க போயிருந்தேன்னா உங்க அம்மா என் கூட சண்டை போடுவாங்க. நாக்கல நரம்பு இல்லாம ஏதாவது பேசி என்ன கேவலப்படுத்துவாங்க. அங்க கேவலப்படுத்தினா பரவாயில்லங்க, பாட்டிக்கு தான் எல்லாம் பழகி போச்சே. ஆனா இங்க எல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்தினாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடுச்சுங்க. மருமகளை எல்லா விதத்திலையும் கேவலப்படுத்துற ஒரே ஒரு மாமியார் ஏன் மாமியார் தான். என்ன சொன்ன? பிச்சு விடுவேன், பிச்சு. அம்மா அன்னைக்கு என்னமோ தனி கொடுத்தனம் போறது உனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி பேசினேன். டிராமா போட்டேன். நான் கூட சந்தோஷப்பட்டேன். இங்க வந்து பார்த்தா செல்வத்துக்கிட்ட என்ன சொன்ன? தனி கொடுத்தனம் போறதுதான் நல்லதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடி டபுள் ஆக்டா? ஐயோ, நான் அப்படி எல்லாம் பேசலங்க. பேசல. நான் தான் இப்ப கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். போய் சொன்ன கண்ணை நோண்டிடுவேன். இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க. தப்பா எல்லாம் ஒண்ணும் புரிஞ்சுக்கல, சரியாதான் புரிஞ்சிருக்கிறேன். இங்க வந்த கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க, அவங்க ஏதோ சொன்னாங்க. அவங்க மேல காட்ட முடியாத கோவத்தை என்கிட்ட காட்டுறீங்க. எங்க அம்மாவை பத்தி திருப்பி ஏதாவது பேசுன? அதுக்குள்ள வந்துட்டியா? ஐயோ, அடுப்பு பக்கத்துல நிக்காடா. கருத்து போயிருவல, போய் வரமணல் போ. என்னன்னே அலவ பண்ண? உங்களுக்கு மட்டும் வீட்ல இருந்து ஸ்பெஷல் டீ போல இருக்கு. அட இல்லப்பா, வெயில் ஜாஸ்தியா கொஞ்சம் மோர் கொண்டு வச்சனா அதுக்குள்ள என்னவோ பேசிட்டு. அழகப்பா, ஒரு டீ போடுப்பா. என்ன பொன்ராஜனே, ஓவர் மப்புல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப போய் டீ கேக்குறீல? டீ போட சொன்னா டீ போடுறதோட நிறுத்திங்கடா. ரொம்ப பேசாதீங்கடா. காசு சேர்த்துட்டு தெனாவட்ல. ஏய், மப்பு ஜாஸ்தியான எல்லாம் தலையில தண்ணி ஊற்றுவானுங்க. நானும் ஊற்றுவேன். ஊற்றுறது பாயில தண்ணிடு. அண்ணே, டீ போடுங்கண்ணே. அப்படி மரியாதை பேசி பழகு. செல்லாம் வா. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பேசி பழகிட்டான். இந்தா ஓட்டியப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. பக்கத்துல ஜூஸ் கடை இல்ல, அதனால தான் டீ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஹலோ, இதெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கலாமே. பாடுறா டேய், பாடுறா. அழகா பாடுறா. சிந்துதே, செதறுதே, அழகா ரசிங்கடா. காசு கொடுத்து அந்த பக்கம் ஓடிட்டு போயாத. அவன் அப்படிதான் சின்ன பையன். நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடுறா. அந்த ஆளோ அந்த பொம்பளையும் வந்திருக்காங்க. யாரடி? அதாக்கா, நம்ம அப்பா அப்பான்னு ஒருத்தர் சொல்லுவோமே, அவரும் அந்த பொம்பளையும் வந்திருக்காங்க. இரு, இன்னைக்கு அவர் உண்டு இல்லன்னு ஆக்குறேனே இல்லையான்னு பாரு. இவ என் பெரிய பொண்ணு, இவன் என் செல்ல பொண்ணு. நல்ல பசங்க பேசுவாங்க. நீ ஒண்ணு கண்டுக்காத. அப்படியே பேசக்கூடாது. சித்தி வந்திருக்காங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம். வெளியில போயா? ஏமா, காம்பவுண்டுக்கு வெளில இருந்து நான் கத்துனா அசிங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க கத்துறீங்களே, அது அசிங்கம் இல்லையா? வீட்டு விஷயம் வெளியில தெரியக்கூடாதுமா. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம். வாமா லட்சுமி. லட்சுமி, அம்மாவை கூப்பிடுற. இதெல்லாம் பெரியவங்களுக்குள்ள பேசி தேய்க்க வேண்டிய விஷயமா? நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது. லட்சுமி, நான் திருந்தி வந்திருக்கிறேன். கூட்ட உடனே வந்தீங்கன்னா மரியாதையா பேசுவேன்.
வாமா. என்ன என்ன விஷயம்? நான் பழசையெல்லாம் மறந்துட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எல்லாத்தையும் மறந்துட்டு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். வாமா, வாடா, வாமா வாமா செல்லாம். நீ வாமா. யார வச்சு இங்க வர? உன் தங்கச்சிமா. தங்கச்சி? இவ இனிமே உன் தங்கச்சி தானே. நானும் இவ்வளவு இருந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டேன். இவ ஆத்தா வீட்டுக்கு போக முடியுமா? அதனாலதான் இங்கேயே தங்கி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். உனக்கு சமையல் வேலை கம்மியான மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு சப்ளையர் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னம்மா நீ பெரியவங்க நம்ம பேசிக்கிறேன், சின்ன பொண்ணை விட்டு நீ பேச விட்டுட்டு இருக்கிற? நான் உன் புருஷன், என்னை நம்பி ஒருத்தி வந்துட்டா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழக்கூடாதா? முதல்ல இடத்த காலி பண்ணு. கண்ட தட்டு வாணிச்சிருக்கீங்களுக்குலாம் இந்த வீட்டில் இடம் இல்லை. அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அப்பாவுக்கு கோவம் வரும் தெரியும்ல, அப்பா அடிப்பான் தெரியும்ல. கை நீட்டி அடிக்கிறியா? ஐயா 3 பொட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கஞ்சிய குழ குடிச்சுக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். அது உனக்கு பிடிக்கல? எவ்வளவு ஒருத்தி கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள வரியே, நாளைக்கு உன் பொண்ணுங்க கையை பிடிச்சி எவனாவது இழுக்க மாட்டான்னு என்னையா நிச்சயம்? ஒன்னாலும் என்ன செய்யறதுன்னே தெரியல. இத பாரியா, இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னையும் அவளையும் இந்த வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன். ஏய், நீ சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டா நான் இல்ல. இனிமேல் இந்த வீட்டுல தான் தங்க போறான். என்னடி பண்ணி கொண்டு வரேன்? வெளியில